எதுக்குடா என்னைய பாக்குற? அவகிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கோ. மாயா, சொல்லுங்க அர்ஜுன். ஏங்க வாங்க, நம்ம 2 பேரும் வெளியில நிப்போம். ஆதி, இங்கே இரு, எங்கேயும் போக வேண்டாம். மாயா, சொல்லுங்க. எனக்கு உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு கூட தெரியல. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் உன்னைய என்ன? நான் உன்னைய காசுக்காக தான் காசுக்காக தான்? லவ் பண்ணேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? என்னைய மன்னிச்சிரு மாயா. சரி, மன்னிச்சுட்டேன் அர்ஜுன். மாயா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மாயா. நான் உனக்கு முன்னுக்கிட்டே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் கஷ்டத்துல இருந்தேன், அந்த பொண்ணும் கஷ்டத்துல இருந்தா. அப்போ பணத்துக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது தான் நீயா வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண. சரி, காசுக்காக உன்னைய யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் உன்னைய லவ் பண்ற மாதிரி நான் இவ்வளோ நாள் நினைச்சேன். ஆனா உண்மைக்கு உன்னைய தான் நான் லவ் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது மாயா. நீ எனக்கு கொடுத்த லவ் இதுவரை யாரும் எனக்கு கொடுத்ததே கிடையாது மாயா. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் நீ வாங்கி கொடுத்தது, வாட்ச் நீ வாங்கி கொடுத்தது, செயின் நீ வாங்கி கொடுத்தது, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உன்னோடது தாண்டி. என்னோட காதலும் உன்னோடது தான். இவ்வளோ நாள் நான் அவளை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் மனசார சொல்கிறேன்டி, அவள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்லை. நீங்க சொல்றது எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல அர்ஜுன். நீங்க எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் என்னைய லவ் பண்ணீங்களா? சாரி, லவ் பண்ற மாதிரி நடிச்சிங்களா பணத்துக்காக? இப்போ என்னோட லவ் தான் உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருச்சா? நீங்களும் என்னைய தான் உண்மையா லவ் பண்றீங்களா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆயா, அப்புறம் என்னோட ஒரு பணக்கார பொண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அர்ஜுன்? என்னைய விட்டுட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுவீங்களா? என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான், உன்னைய நம்ப கூடாது, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அப்போ கூட நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, என்ன பண்ற, எங்க இருக்கன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன? இன்டர்வியூ விஷயமா போனேன், கிளைண்ட் விஷயமா போனேட்டு நான் கொடுத்த துட்டை வச்சே நீ அந்த பொண்ணு கூட ஊர் சுத்தி இருக்க. சாரி மாயா. தெரியாம பண்ற தப்புக்கு தான் அர்ஜுன் சாரி கேட்கணும். வேணுக்குன்னே தெரிஞ்சுட்டே பண்ற தப்புக்கு சாரி கேட்க கூடாது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்லடா. அப்படி இருந்தும் இனி இப்படி ஏமாத்திருக்க. நான் கஷ்டப்படுவேன், அழுவேன், எல்லாம் தெரிஞ்சும் வேணுக்கும்னே எதுக்கு அர்ஜுன் நீ ஏமாத்தின? ரியலி சாரிடி. அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ணணும் தெரியலடி. காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட அமௌண்ட் இல்லை, அதனால தாண்டி. சரி, அப்பதான் லவ் பண்ற மாதிரி நடிச்சு நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. காலேஜ் ஃபீஸ் கட்ட அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சு 5 வருஷம் தண்டமா தானடா இருந்த. டிகிரி முடிச்சிருக்க, கையில வச்சிருக்கல, வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே. அப்பவும் என் காசுல உட்காந்து வாசியில தானே தின்னுட்டு இருந்த. அப்ப கூட இவளை ஏமாத்துறோமே, பாவுமேன்னு உனக்கு தோணவே இல்லையா? மாயா, இப்படிலாம் பேசாத. வேற எப்படி பேசணும்னு நீ எதிர்பார்க்குற? எப்படி என்கிட்ட இருந்து ஃபுல் அமௌண்ட்டையும் அடிச்சுட்டு நீயும் உன்னோட ஆளும் போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்களா? அதான் ஃபுல் அமௌண்ட்டும் அடிச்சிட்டல அர்ஜுன், போய் ஜாலியாக இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட வந்து இப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பிகாஸ் ஐ லவ் யூ. அர்ஜுன், நான் ஏதாச்சும் திட்டிட போகிறேன். சாரா, என் மூஞ்சில் வந்து இழிச்ச வாங்கிட்டு ஏதாச்சும் ஒன்று எழுதி ஒட்டியிருக்கா என்ன? ஐயா இல்லை, ஒருத்தர் 8 வருஷமா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அது கூட தெரியாத ஒரு முட்டாளா இருந்திருக்கேனே. சாரி மாயா, இது உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. டீ சொன்னா உன்னைய நான் செருப்பாலே அடிப்பேன். அடிச்சுக்கோடி. உன்னைய செருப்பால அடிச்சா கூட இப்போ அந்த செருப்புக்கு தான் கேவலம் அர்ஜுன். பணத்துக்காண்டி தானே கேவலம் லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அர்ஜுன். உனக்கு போட்ட பிச்சையா நான் நினைச்சுக்கிறேன். ஏங்க ஏதாச்சும் பேசுங்க. அவங்க 2 பேர் பிரச்சனைக்காரா, நம்ம என்ன பேசுறது? பாதிக்கப்பட்டது அவாதான், அவ கோபத்தை அவ காட்டட்டும். மாயா ப்ளீஸ் டி, எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம், உன் லவ் மட்டும் தாண்டி வேணும் ப்ளீஸ். இதுக்கப்புறமும் உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, சரியா? அந்த காசே கட்டிட்டாள். இதுக்கப்புறமும் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. குட் பை மிஸ்டர் அர்ஜுன். ஆதி, நான் அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். ஆதி ப்ளீஸ்டா, எனக்காக அவகிட்ட பேச. நான் பண்ணது ஃபுல்லு தப்பு தான்டா, ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு அவ தாண்டா வேணும். சாரி அர்ஜுன், உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமேல் உனக்காக நான் மாயா கிட்ட கண்டிப்பாக பேச மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்காச்சும் உண்மையாரு அர்ஜுன். ஆதி ப்ளீஸ். நான் இதுவரை உன்னைய வெளியில் போன்னு சொன்னது கிடையாது அர்ஜுன், இப்போ சொல்ல வச்சிடாத. எல்லாமே என்னோட தப்பு தான் மாயா. உன்னைய நான் ஏமாத்திருக்க கூடாது. உண்மையான லவ் கிடைச்சோ அதை இழந்துட்டேனே. இப்போ எதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்க? இல்லை, அவர் தான் தப்பாக ஒத்துக்கிட்டார்ல, இன்னொரு சான்ஸ் கொடுத்தா என்ன? இது மாயாவோட முடிவு தான். ஆனா
ஆனால் மாயா ரொம்ப ஸ்ட்ராங்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோவப்படாமல் எதுவுமே படாமல் ஒரு எமோஷ்னல் ட்ராமா இல்லாமல் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டாங்க. மாயா எப்போதுமே அப்படிதான்டி. அவளுக்கு அர்ஜுன் இப்படி ஏமாத்திட்டானேன்னு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டைம் வேணும். அதுக்கு தான் நம்ம கிட்ட சொல்லி அவ்வளோ அழுதா. அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிட்டா. மாயா நல்லா இருக்கணும். கண்டிப்பா அவன் நல்லா இருப்பா. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்மளும் கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம். சரி ஆதி. எதுக்காக அர்ஜுன் இப்படி பண்ண? எதுக்கு என்னைய நம்ப வச்சு ஏமாத்தின? எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட கூட பிடிக்காது. எனக்கு வெஸ்டர்ன் வேர் தான் பிடிக்கும். இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் உனக்கு என்னைய பிடிக்காம போச்சு? என்னை எப்படி உனக்கு ஏமாத்தணும்னு தோணுச்சு? வெளில ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நடித்தாலும் உன்கிட்ட கோபமாக பேசினாலும் என்னையால் முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8 வருஷம்டா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா. கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே லவ்வே வரலையா அர்ஜுன்? சாகிற வரை உன் கூட என் லைஃப்பை பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டா. இப்படி பாதிலே ஏங்க என்னாச்சு இவளுக்கு? நைட்டு சாரி கட்டி பூலாம் வச்சுட்டு வந்திருக்கா. என்னம்மா? என்ன ஒண்ணுமே கேட்கல. ஏங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான். சரி உள்ள வாங்க. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் வெளியிலே உட்காந்துட்டு வரேன். சரி அப்ப நானும் இங்க உட்கார்ட்டா? உட்காரு. என்னடி உட்காரு. ஏன் என்னையவே பார்த்துட்டு இருக்க? ஆதி சொல்லுமா. நான் உங்க மடியில உட்காரட்டுமா? இது என்னடி கேள்வி? என்னாச்சுடி? ஏன் ஏதாச்சும் ஆனாதான் உங்க மடியில படுக்கணுமா என்ன? இல்லடி, நைட் டைம் சாரிலாம் கட்டியிருக்க, பூலாம் வச்சிருக்க, அதான் கேட்டேன். சும்மா எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு. ஏன் இது கூட வைக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? நீ வைக்கலாம் குட்டிமா, டெய்லியும் வை. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஆதி உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். என்னடி? ஏடி ஒரு இடத்துல உட்காரேண்டி, என் மடிக்குள்ளேயே உருண்டுட்டு வர. நான் சொல்றது கேளுங்க ஆதி. சொல்லு குட்டிமா. குறுக்க பேசக்கூடாது. பேச மாட்டேன்டி, சொல்லு. ஆதி நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ எப்படி எங்க மீட் பண்ணோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி சொல்லாம மறக்க முடியும்? ஆமா ஆதி, உங்களால மறக்காம இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே நீங்க தானே. ஏன்டி குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க போறியா? நீங்க அந்த மூமெண்ட்டை என்னைய பழி வாங்குறதுக்காக தான் கிரியேட் பண்ணீங்க ஆதி. ஆனால் என்னோட லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட் அதுதான் ஆதி. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தது, உங்கள் கண். அப்போல்லாம் நீங்கள் யார், உங்கள் நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் உங்கள் ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது, மாஸ்க் போட்டிருந்தீங்க. ஆனால் உங்களோட கண் எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி. நீங்கள் பேச நினைக்கிறது கூட உங்கள் கண் எனக்கு அப்படியே சொல்லிடும் ஆதி. ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வர அப்படி தான் ஆதி. அப்பவும் அந்த கண்ணில் நான் எனக்கான காதலை பார்த்தேன். இப்போவும் நான் அந்த காதலை இன்னும் அதிகமாகவே பார்க்குறேன் ஆதி. உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பேசும்போது நான் சொன்ன வார்த்தை, உங்களுக்காண்டி நான் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம்னாலும் காத்துட்ருப்பேன்ட்டு. அதே மாதிரி நானும் காத்துட்டு இருந்தேன் ஆதி. திரும்பி நீங்கள் என் லைஃப்பில் வந்தீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் திருப்பி நீங்கள் என் லைஃப்பில் இது நான் லவ் பண்ணுற பையன்தான் நீங்கன்னு தெரிஞ்சோடனே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆதி. எங்கள் அம்மா எனக்காக அனுப்புன பையன் நீங்கள் தான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் நீங்களும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, கல்யாணம் நடந்தது, அது ஒரு பெரிய ட்ராமாவாக போனது, நீங்கள் என்னை ஏமாத்துனது, அது இவ்வளோ பண்ணியும் உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட காதல் குறையவே இல்லை ஆதி. நம்ம 2 பேத்துக்குள்ளே நிறைய சண்டை இருந்திருக்கு, நிறைய வெறுப்பு இருந்திருக்கு, கோவம் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் விட அதிகமான காதல் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நீங்களும் நானும் ஒன்றா இருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் உயிரோடு இருக்கிற தண்டியும் உங்கள் கூட இப்படியே உங்கள் காதலோடையே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆதி. என்னடி? ஆதி சொல்லுமா. லவ் யூ தீரா.
அப்புறம் விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மிஸ்டர் ஆதிரன். இந்த பிறந்த நாள் இல்லை, இன்னும் உங்களுக்கு 70, 80, 90, 100 எல்லா பிறந்த நாளுக்கும் நான் உங்கள் கூட இருக்கணும். இதே மாதிரி இதை விட அதிகமாக நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கணும் தீரா. இன்னொரு தடவை சொல்லுடி. விஷ் யூ அது இல்லடி. லவ் யூ ஆதி. ஆதிங்கிறது என்னைய நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிட்ற பேர். ஆதிரன்கிறது என்னைய தெரியாதவங்கெல்லாம் கூப்பிட்ற பேர். ஆனால் என்னோட தாரா எப்போதுமே கூப்பிட்றது, நான் தாராவோட தீரனை மட்டும்தான் என்றைக்குமே இருக்க விரும்புகிறேன். லவ் யூ தீரா. அழாதீங்க. இல்லடி, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கே நீ விட்டுட்டு போயிடுவியோ, என்னைய நம்பாமலேயோ போயிடுவியோன்ட்டு. மறுபடியும் என்னைய நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாரா. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, கண்டிப்பாக நான் உன் நம்பிக்கை இனிமேல் என்றைக்குமே உடைக்க மாட்டேன்டி. அழாதீங்க, எனக்கும் கஷ்டமா இருக்காது. ப்ளீஸ் அழாதீங்களே. நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அதுவும் என்னோட லவ்வை பற்றி. என்னோட காதல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆரம்பித்தது. அதுவும் என்னோட மாமா பொண்ணு மேலே. நான் முதல்ல என்னோட மாமா பொண்ணை பார்க்கும்போது அவள் மண்ணு வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தா. பார்த்த உடனே என்னோட மாமா பொண்ணுங்கிற உரிமை உன் மேலே எனக்கு வந்துருச்சுடி. உன்னைய பிடிக்கவே கூடாது, உன்னைய நான் வெறுக்கணும் தான் எப்போதுமே நினச்சிருக்கேன் தாரா. ஆனால் அதையும் மீறி நீ ஒவ்வொரு செய்களையும் என்னைய ஈர்த்துக்கிட்டே இருந்த. இதில் கொடுமை என்னன்னா, உன்னைய வெறுக்கணுங்கிறதே மறந்து போய் உன்னைய அளவுக்கு அதிகமாக காதலிச்சிட்டேன்டி. நான் உன்னைய எந்த அளவுக்கு காதலிச்சனோ அதே அளவுக்கு நான் உன்னைய கஷ்டமும் படுத்தியிருக்கேன்டி. ஆனால் இப்போ நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் உன்னைய கஷ்டமே நான் எதுக்காகவும் யாருக்காகவும் படுத்த மாட்டேன்டி. இந்த உலகத்தில் எனக்கு உன்னைய தவிர வேற யாரும் முக்கியமும் கிடையாது. இனிமேல் யாருக்காகவும் நான் உன்னைய கஷ்டமும் படுத்த மாட்டேன். உண்மைக்குமா? உண்மைக்கும் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னைய விட்டு கொடுக்க மாட்டேன், கஷ்டமும் படுத்த மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்டி. நான் எப்போ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேனே எனக்கு தெரிலடி. ஆனால் உன்னைய காதலிச்சதுக்கப்புறம் என்னோட சந்தோஷம், என்னோட நிம்மதி எல்லாமே நீயா மட்டும்தான் இருந்திருக்க தாரா. லவ் யூ மோர். என்னோட காதலை லவ் யூங்கிற வார்த்தையை வச்சு மட்டும் சொல்ல முடியாது, அதை விட அதிகமாக உன் மேலே காதல் இருக்கு எனக்கு. என்னோட காதலை இனிமேல் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்கிட்ட நான் காட்டிகிட்டே இருப்பேன்டி. லவ், கேர், அட்டென்ஷன், இம்பார்ட்டன்ட்